சொல்லலாம். ஏன்னா அந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி அப்படின்ற பாடல் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து வாய் மட்டும்தான் அசைச்சிருப்பார். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் அவர் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த பாடலை பாடியது யாரா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான். அந்த டைமில் பீக்கில் இருந்த எஸ்பிபியாக இருக்கட்டும், நம்ம மலேசியா வாசுதேவனாக இருக்கட்டும், எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு கானமான ஒரு குரல் தான் நம்ம ஜெயச்சந்திரன் சாரோட குரல். இவரோட பாடலுக்கு அடிமையாக இல்லாதவங்களும் யாருன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாடல்களில் வேறு லெவலில் ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாரு. இப்போவும் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு இந்த பாடல் எல்லாரோட பிளேலிஸ்ட்டையும் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கும். இளையராஜா இசையில் வந்து வெளியான இந்த பாடல் 1980களில் சக்கப்போடு போட்டு அந்த பாடலுக்காகவே நிறைய பேர் வந்து சினிமாவை போய் பார்க்குற அளவுக்கு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஜெயச்சந்திர பாடல்கள் வந்து இப்போவும் ரசிகர் மத்தியில் நீங்கா ஒளி பெற்றது எல்லாமே ஆச்சரியமேன்னு சொல்லலாம். அதை தாண்டி இவரோட பாடல்கள் என்றென்றும் வாழும். அவர் உயிர்தான் பிரிந்தாலுமே அவருடைய இசை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இது